அல்லேலூயா. அழைப்பு பெற்ற உடனே லூக்கா 1:28 சீக்கிரம் வாசிங்க. அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து கிருபை பெற்றவளே வாழ்க. அல்லேலூயா. கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். இங்க வந்திருக்கிற நாம் விசுவாசியை காட்டிலும் அடுத்து நிலைக்கு வந்திருக்கிறோம். பிரதான அழைப்பு. அல்லேலூயா. என்ன அழைப்புல கர்த்தர் நடத்த போறாருன்னு தான் தெரியும். அல்லேலூயா. அதுக்கு நம்ம நிறைய படிச்சு கொடுத்துருக்காங்க, படிச்சிருக்கிறோம். உங்களுடைய அர்ப்பணிப்பு தான். அல்லேலூயா. உங்களுடைய அர்ப்பணிப்பு. கிருபை பெற்றாச்சு. அந்த கிருபையை சரியா நடத்தினாங்க. கன்னிமரியால் ஒரு ரோல் இருக்காங்க. மற்றவங்க பார்வையில் எப்படியோ கன்னிமரியா ஒரு பெந்தகோஸ்தே தான். அல்லேலூயா. அவங்க பெந்தகோஸ்தேக்காரர்கள் நமக்கு தெரியும். குணாதிகாரத்துல அந்த 120 பேர்ல அவங்க ஒருவர். அவருடைய இயேசுடைய சகோதரர் எல்லாமே பெந்தகோஸ்தேக்காரர்கள். அதை காத்து அந்த சித்தத்தை கடைசி வரை முடிச்சாங்க. அதனாலதான் இன்னைக்கு வாசிக்கப்படுறோம். அல்லேலூயா. ஆதியாகமத்தை வாசிக்கும் போது 6:8 சொல்லுது. நோவா சீக்கிரம் ஆதியா புஸ்தகம் 6:8 வாழ்த்து செய்தால் வாழ்த்து சொல்லி உங்களுக்கு ஒரு விஷயம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. உங்களுக்கு கிருபை கிடைச்சிருக்கு. நீங்க எத்தனை பேர் நம்புறீங்க பாருங்க. நீங்க அதை புரிஞ்சுக்கணும். நாங்களாம் 36 ஆண்டுகளுக்கு முன்னாடி இலங்கையிலிருந்து ஒரு அனாதியா ஒரு டவுசர் போட்டுட்டு வரும்போது அண்ணன் அவங்க ஃபேமிலி அப்பா பாஸ்பத்திரி இருக்கிறாங்க. அல்லேலூயா. எதுக்கு சொல்றேன்னா, பல நேரத்தில் சொல்லியிருக்கிறாங்க. எனக்கு தெரியும். ஒரு சண்டே கிளாஸ் மாணவனா கீழே இருந்து எத்தனையோ பேர் மாணவர்கள் இருந்தாங்க. இன்னைக்கு நாங்கள் ஒரே லைன்ல உட்கார்ந்து இருக்கிறது அது அவருடைய கிருபை. நாளைக்கு இன்னும் சொல்றேன். அப்ப தேவனுடைய கூடாரத்தில் நாங்கள் சண்டே கிளாஸ் மாணவராக இருக்கும்போது வசனம் யார் அதிகமாக சொல்றாங்க அவங்க மட்டும் டூர் கூட்டு போகிறது அங்கே சொல்ல சண்டே கிளாஸ் டீச்சர். அப்ப என்னால் சொல்ல முடியல, என்னை விட்டுட்டாங்க. அப்ப நான் பணம் கொடுத்து எங்க அப்பா பணம் கொடுக்குறாரு. அப்பவே 500 ரூபா கொடுக்குறாரு. அப்படியே அப்பான்னு சொல்றாரு. இல்ல அது நீங்க வசனம் சொல்லி தயாராகலாம் விட்டு போயிட்டாங்க. ஆமென். அப்படி தள்ளப்பட்டு நொறுக்கப்பட்டு ஒரே டவுசரை 3 ஆண்டுகள் போட்டு சாப்பாட்டு வழி இல்லாமல் இருந்த போது கடவுள் எங்களை அழைச்சதுனால விடாம அந்த கஷ்டத்தில் நெருக்கத்தில் நின்று போராடி இருக்கிறதுனால கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தனால இன்றைக்கு அநேக ஊழியர்களை உருவாக்க கர்த்தர் விஷயம். நேற்று கூட அவங்க போலூர்ல நம்ம மூலமா உருவாக்கப்பட்ட ஒரு காரியத்தை கொடுத்துருவாங்க. ஒரு 30 ஆத்மா வச்சுன்னு சொன்னாங்க. இதை கேள்விப்படும்போது சந்தோஷப்படுறோம். அல்லேலூயா. ஏன்னு சொன்னா அந்த கிருபையை காத்துக்கொள்ளணும். கிருபையை காத்துக்கொள்ளணும். கொஞ்சம் பார்வையோட சொல்றேன்னா, 4 வருஷத்துக்கு முன்னாடி கூட இங்கே ஒரு பொண்ணு இருக்கு. நாங்கள் இதே மாதிரி ஆட்மிஷன்லாம் கொடுத்துச்சு. ஆனால் அவங்க இன்னும் சும்மா தான் இருக்காங்க. அதுக்கு மூவ் பண்ணணும், முயற்சி பண்ணணும். அல்லேலூயா. என்ன செய்யணும்? முயற்சி பண்ணணும். கர்த்தர் நம்ம மேல ஒரு திட்டம் வச்சிருக்கிறாருன்னு 24 மணி நேரம் நினைப்பாக இருக்கும். என் மேல கர்த்தர் ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். வேற எது மேலே கவனம் போகக்கூடாது. அல்லேலூயா. வேற எதுலையுமே போகக்கூடாது. நான் சாட்டா சொல்வேன், விட்டு விடு செயல்படு. 2 சாயம். விட்டு விடு செயல்படு. 19 நமக்கு எல்லாம் தெரிஞ்ச வசனம். அங்க எலியா எலிசா. அல்லேலூயா. எலியாவும் எலிசாவும் அவங்க சால்வை போட்ட உடனே நீங்க பார்க்கல, என்னடா அங்க உள்ள ட்ரெஸ் எல்லாம் ஒரு மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ஒரு சால்வை. ஆமென். வாசி சீக்கிரம். 1 ராஜாக்கள் 19:19. அவன் மேல் சால்வை போட்டங்கிறது கவனிங்க. சால்வை போட்ட உடனே அவன் எங்க இருக்கணும்? லீடரோட இருக்கணும். அல்லேலூயா. வாசிங்க. அப்பொழுது அவன் மாடுகளை விட்டு எலியாவின் பிறகே ஓடி, நான் என் தகப்பனின் தாயையும் முத்தம் செய்ய. எந்த ஒரு முடிவும் தன்னிச்சையா இருக்கக்கூடாது. சிம்சோன் தன்னிச்சையா முடிவெடுத்து அழிந்து போனான். தன்னிச்சையா முடிவெடுத்து அழிந்து போனான். சோ எலிசா தன்னிச்சையா முடிவெடுக்கல. என் தாய் தகப்பனை முத்தம் செய்ய கூட லீடரை கேட்கணும். அல்லேலூயா. நம்ம திடீர்னு தலையில வச்சிருக்க மாதிரி தலைக்கணம் வந்துடக்கூடாது. இனிமே நானே முடிவெடுக்கணும். அல்லேலூயா. அப்படி முடிவெடுக்க முடியாது. ஏதாவது முக்கியமான விஷயம் அண்ணன்ட்டே அம்மாட்டதுக்கு பேசுறப்ப புரியுதா?
அதனால இன்னைக்கு நம்ம தனியாக ரூட்டை போட்டு போக முடியாது. சிம்சோன் ரூட்டை போயிட்டு போட்டா என்ன செஞ்சுட்டாரு, காணாம போயிட்டாரு. அப்படி போயிடக்கூடாது. அல்லேலூயா. அப்ப முத்தம் செய்ய உத்தரவு கொடுங்க. வாசிங்க. அதற்கு பின் உம்மை பின்தொடர்வேன் என்றார். அதற்கு அவர் போய் திரும்பி வா, நான் உனக்கு செய்ததை. அப்ப நீங்க கிருபை பெற்றிருக்க, கடவுள் உங்களை ஒரு இடத்தை கொண்டிருக்கிறார். அதை மறந்துடவே பழைய வாழ்க்கை வாழ்ந்து அழிச்சு போடக்கூடாது. நிறைய பேரை பார்த்துருக்கிறோம், வைக்காதீங்க. நிறைய பேரை பார்த்துருக்கிறோம், கிராஜுவேஷன் பண்ணுவாங்க, செயல்பட மாட்டாங்க. செயல்படுவதற்கு தான் ஆண்டவர் அழைச்சது. அல்லேலூயா. செயல்படணும். பேதுரு செயல்பட்டார், உடனே செயல்பட்டார். ஆண்டவருக்கு அடிமை. கன்னிமரியம் சொன்ன 1:38 நினைக்கிறேன், லூக்கா. இது அப்படியே இருக்கட்டும். 1:38 சீக்கிரம் போங்க. அங்க சொன்னாங்க, இதோ நான் ஆண்டவருக்கு சீக்கிரம். அதற்கு மரியாதை, இதோ நான் ஆண்டவருக்கு. ஆமா, இன்னையில இருந்து நம்ம யாருக்கு அடிமை? மனுஷனுக்கு இல்ல. யாருக்கு அடிமை? ஆண்டவருக்கு அடிமை. பக்தன் பாடலுக்கு அடிமை. நான் ஆண்டவரே, ஆண்டவருக்கு நீங்க அடிமை. அவர் என்ன சொல்றாரோ அதை கேட்கணும். அல்லேலூயா. இங்க படிக்க முடியும். 1 ராஜாக்கள். அப்பொழுது அவன் இவனை விட்டு போய் ஓர் 7 ஏர் மாடுகளை பிடித்து அடித்து ஏரின் மரமுட்டுக்களால் அவைகளின் இறைச்சியை சமைத்து ஜனங்களுக்கு கொடுத்தான். அவர்கள் சாப்பிட்ட பிற்பாடு அவன் எழுந்து எலியாவுக்கு பின் சென்று அவனுக்கு தான் ஊழியம் செய்தான். அந்த தரிசனத்துக்கு ஊழியம் செய்தான். அல்லேலூயா. நான் பேசுறது புரியுதா? அவனுக்கு யாருக்கு தான் ஊழியம் செஞ்சாங்க? அழைப்பு வந்தாலும் அபிஷேகம் பெற்றிருந்தாலும் அவன் பிறகே ஓடி, யார் பிறகே? லீடர் பிறகே ஓடி அவனுக்கு ஊழியம் செய்தான். அதனால நமக்கு மண்டை கனமாகி வேற ஏதாவது செஞ்சிடக்கூடாது, காணாம போயிடும். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் சேர்ந்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஆத்துமாக்களா இருக்கணும். அல்லேலூயா. ஆமென். அதை மறந்துடக்கூடாது. ஆகவே கிருபை பெற்றவளே வாழ்க சொன்ன உடனே இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. சால்வு விழுந்தோன்னு லீடருக்கு பின்னே ஓடி அவனுக்கு. ஆகவே உங்களை வாழ்த்தி நான் சொல்றேன். என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா, என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. எப்படி பாவுமக்கு நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை.